கனவுகள் குரலாகும் தருணம். தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் சிவகிரி என்ற அமைதியான ஊரில் ஒரு சிறுவன் வானத்தில் மிதக்கும் குரல்களை கேட்டு பிரமித்துக் கொண்டிருந்தான். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது என்ற அந்த மெல்லிய ஒலி அவனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் என்று அவனுக்கு தெரியாது. வானொலி எனும் மாய உலகம் அந்த சிறுவனின் இதயத்தில் ஒரு கனவாக முளைத்தது. ஒரு நாள் நானும் அந்த குரல் வேணும் என்ற ஆசையோடு அந்த சிறுவன் பின்னர் நம்மால் அறியப்படும் மூத்த ஊடகவியலாளர் முனைவர் ஜே மகேந்திரன் ஆனார். மூத்த ஊடகவியலாளர் முனைவர் ஜே மகேந்திரனின் ஊடக பயணம், கனவின் பிறப்பு. அவரது முதல் காதல் வானொலி. அகில இந்திய வானொலியின் ஒலி, இலங்கை வானொலியின் நிகழ்ச்சிகள், அந்த காலத்தின் ஒளி மந்திரம். இதுதான் அவனது கற்றுக்கொள்ளும் பள்ளி. மொழியையும் குரலையும் நயமாக்கி மக்களை கவரும் திறனை பெற்றவன். வானொலியின் ஒலி உலகில் ஒரு சிறிய இடத்துக்காக பெரிய போராட்டம் செய்தார். அவர் முயற்சியால் பெற்றது ஒரு தங்க வாய்ப்பு. கொடைக்கானல் பண்பலை வானொலியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகும் பொறுப்பு. அங்கிருந்து ஆரம்பமானது அவரது ஊடக பயணம். பின்னர் திருநெல்வேலி ஹலோ எஃப்எம்மில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பணியில் சில்லுன்னு ஒரு காலை, அஞ்சலறை பெட்டி போன்ற நிகழ்ச்சிகளை சுமார் 15 ஆண்டுகள் தொகுத்து வழங்கி நேயர்கள் மத்தியில் தனக்கென்று தனி முத்திரை படைத்தார். அதன் பின்பு வெளிநாடுகளில் இருந்து ஒளிபரப்பாகவும் இணைய வானொலிகளில் பணி. இன்று ரத்தின வாணி சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் என்ற பெருமை மிக்க நிலைக்கு வந்திருக்கிறார். கனவுகளை மற்றவர்களுக்கு வழங்கியவர். தனது சொந்த கனவுகளை நனவாக்கிய பிறகு மற்றவர்களின் கனவுகளையும் தனது தோள்களில் சுமந்தார். மகிழ்ச்சி இணைய வானொலியை தொடங்கி அதன் மூலம் பல இளைஞர்கள், இல்லத்தரசிகள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் நானும் ஆர்ஜே ஆக வேண்டும் என்ற கனவு கொண்டு வந்தபோது மகேந்திரன் சார் அவர்களிடம் கட்டணமில்லை, மனப்பூர்வம்தான் இருந்தது. இலவசமாக ஆர்ஜே பயிற்சி அளித்து நூற்றுக்கணக்கானோரின் கனவுகளை நனவாக்கினார். நான் கற்றதை மக்களுக்காக பகிர்வதே என் சேவை. இதுதான் அவரின் வாழ்வு கோட்பாடு. உலகம் கேட்க வைத்த சாதனைகள். அவர் தலைமையில் உருவான நிகழ்ச்சி இணைய வானொலி உலகத்தையே அசர வைத்தது. சிவகாமியின் சபதம் 30 மணி நேரம் இடைவெளியின்றி ஒளிபரப்பான உலக சாதனை. திருக்குறள் ஒளிபரப்பு 170 பேரால் 1330 குறள்கள் 3 மணி நேரம் தொடர்ந்து வாசிக்கப்பட்ட சாதனை. இந்திய முகங்கள் என்ற தலைப்பில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சர்வதேச மாநாடு நடத்தி 5000 ஆய்வுக்கட்டுரைகள் பெறப்பட்டு 1500 ஆய்வுக்கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து 15 தொகுதிகளாக 5400 பக்கம் கொண்ட பிரம்மாண்டமான நூலினை வெளியிட்டு உலக சாதனை படைத்தார். அவரது பெயர் ஒவ்வொரு சாதனையிலும் ஒலிக்கிறது. சமுதாய வானொலியின் சமூக தாளம். ரத்தின வாணி சமுதாய வானொலியில் அவர் அமைதியாக செய்து வருவது சமூகத்தை தொட்டும் மனதை தொட்டும் சேவை. விவசாயம், சுற்றுச்சூழல், பெண்கள் நலம், கல்வி விழிப்புணர்வு, மூத்தோர் நலம் என ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனிதநேயம் கலந்த குரலாய் ஒலிக்கிறது. வானொலி மட்டுமல்ல, அவர் நேரடியாக கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வை விதைக்கிறார். பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரக்கன்று நடுதல், இயற்கை விவசாயம், காலநிலை மாற்ற விழிப்புணர்வு இவை அவருக்கு வேலை அல்ல, ஒரு பணி, ஒரு பண்பாடு. விருதுகளும் அங்கீகாரமும். அவரின் பணி வெறும் ஒளியாக அல்ல, சமூக ஒளியாக மாறியது. மூத்த ஊடகவியலாளர் விருது, சுந்தரை சிற்பி, அப்துல் கலாம் விருது, குரு துரோணாச்சாரியாரின் விருது, லெஜண்ட் விருது என 100க்கும் மேற்பட்ட விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அவருக்கு பெருமை தருவது என்னிடம் பயிற்சி பெற்ற ஆர்ஜேக்கள் இன்று ஒளிபரப்பில் குரல் கொடுக்கிறார்கள் என்பதுதான். மனிதநேயம் நிறைந்த சேவை. மகிழ்ச்சி ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் மாணவர்களுக்கு இலவச கல்வி, கலை பயிற்சி, யோகா, கைவினை பயிற்சி என சேவை மனப்பான்மையோடு பல சமூக பணிகள் செய்து வருகிறார்.
அவர் வணிக நோக்கமற்ற பணி, முழுமையான சமூக நேயச் சேவை, ஒரு கனவின் முடிவில் பலரின் தொடக்கம் என்று அவர் கூறுகிறார். நான் பெற்ற அரிய வாய்ப்பை இளம் தலைமுறையிடம் பகிர்வதே என் கடமை. ஆம், நான் பெற்ற அரிய வாய்ப்பை இளம் தலைமுறையிடம் பகிர்வதே என் கடமை. அவர்களின் குரல் நாளைய வானொலியில் ஒலிக்கட்டும் என்பதே என் கனவு என்கின்றார். 25 ஆண்டுகள் நீண்ட வானொலி பயணத்தில் மூத்த ஊடகவியலாளர் முனைவர் ஜே. மகேந்திரன் சார் கற்றுத்தந்த பாடம் ஒன்றுதான், குரல் என்பது ஒரு சக்தி. அதை மற்றவர்களின் கனவுகளை உயிர்ப்பிக்க பயன்படுத்தினால் அதுவே உண்மையான வானொலி என்கின்றார். அவரைப் போல குரலால் மனிதர்களின் மனதை தொடும் பணி, அதே வானொலியின் இனிமை, மகேந்திரனின் உயிர் மூச்சும். மனிதநேய பண்பாளர் முனைவர் ஜே. மகேந்திரன் அவர்களின் சாதனை பயன்கள் தொடர வாழ்த்தி மகிழ்வோம். ஆம், மனிதநேய பண்பாளர் முனைவர் ஜே. மகேந்திரனின் அவர்களின் சாதனை பயன்கள் தொடர வாழ்த்தி மகிழ்வோம்.